வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய பேர் அஜீஸ். நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். நான் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகர மாவட்ட தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன். இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாகவும் சில மாதங்களாகவுமே வச்சுக்குவோம், தமிழர் தேசம் கட்சி அப்படிங்கிற எங்களுடைய கட்சியை அவமதிக்கும் விதமாக தமிழர் சேதம் கட்சி அப்படின்னு ஒரு முகநூலில் ஒரு போலியான ஒரு கணக்கை உருவாக்கி, ஒரு ஃபேக் ஐடியை உருவாக்கி, எங்களுடைய கட்சி தலைவர் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், கட்சியில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்களெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா தவறுதலான ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நபர், மர்ம நபர். அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளி உலகத்திற்கு முகத்தை காட்டக்கூட தைரியம் இல்லாத நீங்கள் எப்படி இவரை இந்த அளவுக்கு நீங்க விமர்சிக்கலாம்? விமர்சனம் செய்யுங்க, தாராளமா செய்யலாம். ஒரு நாளை குறிப்பிடுங்க, ஒரு இடத்த குறிப்பிடுங்க, இந்த இடத்துல உட்கார்ந்து விமர்சனம் பண்றேன், நீங்க என் கூட நேருக்கு நேராக விவாதம் பண்ண தயாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு கேவலமா போயிட்டு ஏஐங்கிறதே ஒரு ஃபேக்கு தான், அந்த ஏஐயை வச்சு எடிட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த செயலை செய்யக்கூடியவர் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இதே முத்துராஜா சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பியா கூட இருக்கலாம். தம்பி, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. யாருடைய தூண்டுதலின் பேரில் நீங்கள் செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயத்த தயவு செஞ்சு விளங்கிக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய சமுதாயம், இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், இல்ல ஒரு PM மோடி பிரதம மந்திரியா இருக்கட்டும், இவங்க அளவுக்கு உங்க சமுதாயம் தெரிகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அண்ணன் KKS அவர்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் முத்துராஜா ஒரு சமூகம், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம், அதிகார மீட்பு மாநாடு அப்படின்னு ஒருத்தர் நடத்துற அளவுக்கு இந்த சமூகத்திலிருந்து உயர்ந்து வந்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு. அதனாலதான் ஒரு இஸ்லாமிய சமூகம், நான் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன், நாங்க என்ன மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கான் அந்த கட்சியில, தமிழர் தேசம் கட்சியில என்ன மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கான். இப்ப நாங்கெல்லாம் ஏஞ்சு பயணிக்கிறோம். நல்ல தலைவர் அவரை உங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னதை கேட்டு பிடிக்கல வைக்கல அப்படின்னா, நீங்க நியாயமான மனிதராக இருந்தா என்ன சொல்லணும்னா, அவருடைய கொள்கையும் கோட்பாடையும் போய் நான் சிந்திச்சு பார்க்கிறேன், அதை நான் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், அதுல ஏதாவது தவறுகள் முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா நான் விமர்சிக்கிறேங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்தவங்கள்டே நீங்க சொல்லணும். அதுதான் நியாயம். அதை விட்டுட்டு கேவலமா இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எங்களை போன்றவர்கள், அதாவது படிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, படிச்சு நாகரிகம் இருக்கவங்க, அறிவுள்ளவங்க, உங்க கூட நின்றுகிட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில எழுதி பேசுறது, கெட்ட வார்த்தையில சண்டை போடலாம் செய்ய மாட்டோம். சட்ட ரீதியா என்ன செய்யணுமோ அதை தான் நாங்க செய்வோம். இந்த காணொலியை காணக்கூடிய தமிழர் தேசம் கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு அந்த ஐடியோட லிங்கை நான் உங்களுக்கு இதில் பின் பண்ணியிருக்கேன். அந்த ஐடி மேலே ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இது இப்படி தொடங்குறது நாளைக்கு ஒட்டுமொத்த குழப்பங்களை ஏற்படுத்தும். குழப்பங்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த சமுதாயத்தையே ஒரு கேவலமாக சித்தரிச்சிடும். இந்த சமுதாயத்துக்குள்ளேயே ஒத்துமை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வேலையை செய்யற உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். நீங்க இப்படியெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் செய்யறது, ஒரு பொய்யான விஷயத்தை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற நீங்க, உங்களுடைய சார்ந்த நபர்கள் வளர்வதற்கு என்ன செய்யணுமோ அதை உருப்படியா செய்யுங்க. மாற்று மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், மாற்று சமுதாயத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், உங்களை பார்த்து பயந்து விரண்டு ஓடிடக்கூடாது, உங்களை தேடி வரணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அண்ணன் KKS அவர்களை பின்பற்றணும். அவருடைய கட்சியில பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் இருக்காரு, பல்லர் இருக்காரு, பறையர் இருக்காரு, கல்லர் இருக்காரு, எல்லா சாதியுமே இருக்குங்க. தமிழர் தேசம் கட்சியில எல்லா சாதிக்காரங்களுமே இருக்காங்க. அப்ப கொள்கை ரீதியாக உங்களுக்கு பிடிக்கலனா கூட நாகரிகமான விமர்சனம் தான் அரசியலுக்கு நல்லது. இந்த மாதிரி தவறுகள் ரொம்ப கேவலமா இருக்கும். அது தப்பு இல்லை. அதை மீறி நாங்கள் அப்பெல்லாம் இருக்க மாட்டோம், நாங்கள் ரொம்ப தைரியமானவங்க, நாங்கள் என்ன வேணா செய்வோம், எப்படி வேணா செய்வோம் அப்படின்னா, சாதாரண தொண்டன் இருக்கான்ல இந்த தமிழ் தேசம் கட்சியில, அவனை கூட உங்களால சந்திக்க முடியாது, உங்களால எதிர்கொள்ளவே முடியாது. சாதாரண ஒரு ஆளை கூட உங்களால எதிர்கொள்ள முடியாது. நீங்க முகத்துக்கு முன்னால் பேசுபவர்கள், முகத்துக்கு பின்னால் பேசுபவர்கள். இங்க இருக்கவன் எல்லாமே முகத்துக்கு முன்னாடியே பேசுறவன். அதனால இந்த வேலைகளை இதோட நிறுத்திக்கிறது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. எங்களுக்கு ஏன் நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை எதையாவது ஒண்ணு பண்ணிவிட்டு நாங்க போய் எங்க வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? அதனால இதோட இதை நிறுத்திக்கங்க. மேற்கொண்டு நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே வேலையை திருப்பி நாங்க செய்யற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.